முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு அறிமுக பயிற்சி. கோயம்புத்தூர் அரசு கலைக் கல்லூரியில் 2025-26 கல்வியாண்டு மாணவர்களுக்கான ஒரு வார கால அறிமுக பயிற்சி திட்டம் கல்லூரியின் முதல்வர் எழிலி தலைமையில் நடைபெற்றது. வணக்கம். அரசு அறிவுறுத்தலின்படி இந்த நாளில் கல்லூரிகளுக்கு வருகின்ற முதலாண்டு மாணவர்களுக்கு ஒரு அறிமுகம் தருவதான நிகழ்வை ஏற்பாடு செய்ய சொல்லியிருந்தது. அதன் அடிப்படையில் ஒரு வார காலம் நிகழ்வுகளுக்கு திட்டமிட்டுள்ளோம். அரசினுடைய திட்டங்கள், கல்லூரியினுடைய வளங்கள், கல்லூரியில் இருக்கின்ற வசதிகள், ஆசிரியர்களை அறிமுகப்படுத்துதல் என்பன போன்ற நிகழ்வுகள் தொடங்குகின்றன. இன்றைக்கு அனைத்து துறை மாணவர்களையும் ஓரிடத்தில் குழுமச் செய்து நாங்கள் எல்லோரும் எங்களை அறிமுகப்படுத்தி கொண்டோம். அந்த வகையிலே மாணவர்கள் மிக மகிழ்ச்சியாக தத்தம் துறைகளுக்கு இப்பொழுது சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பான ஒரு வார நிகழ்வுகள் குறித்து எம் கல்லூரியினுடைய மூத்த பேராசிரியர் திரு கனகராஜ் ஐயா அவர்கள் இப்பொழுது கூறுவார்கள். நான் முனைவர் கனகராஜ், கோயம்புத்தூர் அரசு கலைக்கல்லூரியின் அரசியல் அறிவியல் துறையின் தலைவராக இருக்கின்றேன். எங்கள் அரசு கலைக்கல்லூரியில் இந்த வருடத்திற்கான பாடவேளை தொடங்கப்பட்டது. இந்த அரசு கலைக்கல்லூரி என்பது மிகவும் பெருமை வாய்ந்த கல்லூரி. இந்த கோவை மண்டலத்தில் மிகவும் பழமையான கல்லூரி, 173 வருடங்கள் பழமையான கல்லூரி. மேற்கு தமிழகத்தின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் ஒரு கல்லூரியாகும். இந்த வருடத்திற்கு கிட்டத்தட்ட 37,000 மாணவ மாணவிகள் விண்ணப்பித்திருந்தார்கள். அதில் நாங்கள் அரசு விதிகளின் பிரகாரம் 1,700 மாணவ மாணவிகளை தற்பொழுது தேர்ந்தெடுத்துள்ளோம். அவர்களுக்காக இந்த ஒரு வார பயிற்சி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அரசாங்க விதிமுறைகளின் பிரகாரம் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த பயிற்சியில் கல்லூரி வாழ்க்கை எவ்வாறு இருக்கும், கல்லூரி கனவுகள் என்ன இருக்க வேண்டும், நாம் கல்லூரியில் எவ்வாறு நமது திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை போன்ற விஷயங்களை மாணவ மாணவிகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். எங்கள் கல்லூரியில் தற்பொழுது 24 துறைகள் உள்ளன. இந்த துறையில் பயிலக்கூடிய மாணவர்கள், இதுவரையில் பயின்ற மாணவர்கள் இந்தியாவின் பல பகுதிகளில் பெரிய பதவிகளில் இருக்கிறார்கள். உயர்நீதிமன்ற நீதிபதியாகவும், வட மாநிலங்களில் போலீஸ் கமிஷனராகவும், கலெக்டராகவும், கோயம்புத்தூரில் முன்பு எம்பிக்களாகவும், எம்எல்ஏக்களாகவும், மேயர்களாகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இவ்வாறு தொழில் அதிபர்களாக இருக்கிறார்கள். இந்த பெருமைமிகு கல்லூரியில் படிக்கக்கூடிய இந்த மாணவ மாணவிகள் வருங்காலத்தில் தங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். தங்களுக்கும், தங்கள் குடும்பத்திற்கும், இந்த சமூகத்திற்கும், இந்த கல்லூரிக்கும் பெருமையையும் வளமையையும் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் மாணவ மாணவிகளுக்கு எடுத்துச் சொல்கிறோம். Good morning everyone. I am from Nagapattinam district, Vedaranyam Taluka. I completed my 12th standard at Al-Noor Indian Metric Higher Secondary School. I have scored 582 marks in my 12th standard. I want to choose BCom with computer applications. எனக்கு பிகாம் மட்டும் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இல்லை, அது கூட கம்ப்யூட்டர் நாலேஜும் வேணுங்கிற ஆசைனால தான் பிகாம் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சூஸ் பண்ணேன். இந்த காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜ்லேயே பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் கவுன்சிலிங் வந்து கிட்டத்தட்ட 5 காலேஜஸ் போட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட்லேயே இந்த காலேஜ் கிடச்சிச்சு. இந்த காலேஜ் வந்ததும் இங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஊர்லேருந்து இது வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் தான், இருந்தாலும் இந்த காலேஜ் பிடிச்சி இந்த காலேஜ் சூஸ் பண்ணேன். இங்கே வந்து பார்க்கக்குள்ளையும் எனக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஓகே அப்படின்னு தான் தோணுது. இன்றைக்கி மார்னிங்கில் பிரின்ஸிபல் மேம் பேசக்குள்ளையும் அவங்க பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை தான் எனக்குள்ளே கொடுத்தது. தேங்க்யூ.